கிச்சன்லேருந்து நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது நான் ஒரு நெல்லிக்காய் நான் எடுத்திருக்கேன். பெரிய நெல்லிக்காய் தான், நல்லா பெரிய சைஸு, நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நமக்கு தேவையானது பெருங்காயம் 7 பீஸு, குட்டி பீஸு எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மிளகா பொடி நம்ம சாதா மிளகா பொடி வீட்டில் அரைச்சது 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். காஷ்மீர் சில்லி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு நம்ம ஊறுகாய்க்கு எப்போதுமே கொஞ்சம் தூக்கலாக தான் போடணும். உப்பு நம்ம போடுறப்ப பார்த்துக்கலாம். இப்போ இந்த நெல்லிக்காயை நான் ஆவியில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். வெந்தயத்தை சேர்த்துருவோம். நல்லா பொரியட்டும். இருக்குது, நம்ம கடுகு அதில் சேர்த்து விட்டுருவோம். அடுப்பை குறைச்சி வச்சுருவோம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு வெந்தயமெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இது பெருங்காயத்தை பொரிச்சு எடுத்துருவோம். ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுக்குருவோம். அவ்வளோதான், போதும். நல்லா பொரியட்டும் பெருங்காயம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அந்த தட்டுக்கே மாற்றிடுவோம். இதில் கல்லுப்பை நல்லா வறுத்துருவோம். வறுத்து எடுத்துக்கிடுவோம் கல்லுப்பை. நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்து கலர் மாதிரி வந்துருச்சு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். கொட்டையெல்லாம் எடுத்துடலாம். நல்லா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் மிளகா பொடி சேர்த்து விட்ருவோம். தூளுப்பு, ஏன்னா நம்ம கடுகு வெந்தயத்தோட பெருங்காயத்தோட கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் பொடிச்சிருக்கோம். நம்ம கொஞ்சமாக போட்டு ஒரு பெரட்டு அப்படி பெரட்டி விட்டுருவோம். அது பாருங்க, அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறத பார்க்கலாம். கடாயை வச்சு கடாய் நல்லா சூடு ஏறிடுச்சு. நல்லா எண்ணெய் சேர்த்துக்குருவோம். 50 நல்லெண்ணெய் சேர்த்துருவோம். அவ்வளோதான். எண்ணெய் நல்லா காயட்டும். வந்துருச்சு. அடுப்பை குறைச்சி வச்சிடணும். நெல்லிக்காயில் இருக்கிற மிளகா அப்படி கருகக்கூடாது. இப்போ லேசாக ஒரு பரட்டி விட்டுருவோம். நம்ம இடித்து வச்ச பொடியை சேர்த்துடலாம். வெந்தயம் கடுகு பெருங்காயம்லாம் பொடிச்சதை சேர்த்து விட்ருவோம். கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்குருவோம். எண்ணெய் பத்தலை பாருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிடலாம். நம்ம தண்ணி ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். அவ்வளோதான். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றணும். பாருங்க, ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நெல்லிக்காய் ஊறுகாய். இது ரொம்ப நாளைக்கெல்லாம் நம்ம வச்சு சாப்பிட முடியாது. 1 மாதம் ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 2 மாதம் வச்சுக்கலாம். நம்ம அடுப்பு அமர்த்திட்டேன். ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ஆறட்டும். பாட்டில் அப்போ சேர்த்துக்கிறலாம். நம்ம ஆறணுன்னா இந்த ஊறுகாய் 2 மாதம்னாலும் அப்படியே இருக்கும். சிம்பிளாக போடுற ஈஸியான மெத்தடில் போடுற ஊறுகாய் அது. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கெல்லாம், வெறும் சாதத்துலேயுமே கொஞ்சமாக போட்டு பரட்டி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி எல்லாத்துக்கும் இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் சூட் ஆகும். 2வது உடம்புக்கு ரொம்ப நல்லது நெல்லிக்காய். நீங்களும் இதேமாரி ஊறுகாய் செஞ்சு பாருங்கள்.